நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு எடுக்கும்போது இமேஜின் வாக்கிங் இன்டு a library and looking for a Harry Potter story book. As you walk into the library, you notice wonders, renovation, and all the books are scattered. Will it not be hard to find the exact book you are looking for? It might take hours, so you decide to come the next day when all the books are arranged according to the genres. One rack for adventure, another for detective, fantasy, horror, encyclopedia, and so on. You automatically know Harry Potter is in the fantasy section and it takes less than 10 minutes for you find it. That is because the books have been classified and arranged according to a system. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷனுக்கான ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான், சரியா? ஸோ அப்போ ஒரு லைப்ரரிக்கு போனோம் அப்படின்னா அங்கே நிறைய ரேக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரேக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான புக்ஸுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம எந்த புக்கை தேடி போகிறோமோ அந்த புக்கு அந்த ரேக்கில் இருக்கும், நம்ம போனோன்னே எடுத்துகிட்டு வந்துடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் சப்போஸ் இப்போ அந்த மாதிரி இல்லை, எல்லா புக்கும் கலந்துருந்துச்சுன்னா நம்மளால் எப்படி ஒரு புக்கை தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமோ அதே மாதிரி தான் கிளாஸிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா பிளான்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதும் கஷ்டம். ஓகேவா? Similarly, there is a vast assemblage of group of plants in the world. Is it possible to study and understand all of this? அப்படின்னா no. Since it is difficult to study all these plants together, it is necessary to devise some means to make this possible. அப்படின்னா ஸோ அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஆனால் இது எப்போ பாசிபிள் ஆகும்னா கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போது இது வந்து நமக்கு என்னது பாசிபிள். Classification is essential to biology because there is a vast diversity of organisms to sort out and compare அப்படின்னு சொல்கிறோம். Unless they are organized into manageable categories, it will be difficult for identification. ஸோ இப்போ unless they are organized into manageable categoriesல இல்லை அப்படின்னா it will be difficult to identification. நம்மளால் கண்டுபிடிக்கிறது என்ன ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். Biological classifications are in the invention of biologists based upon the best evidence available. ஸோ அப்போ பெஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த எவிடன்சஸ் அவங்களால மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒரு பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். த சயின்டிஃபிக் பேசிஸ் ஃபார் கேட்டலாகிங் அண்ட் ரெட்ரீவிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த ட்ரெமண்டஸ் டைவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரா இஸ் நோன் அஸ் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ட்ரெமண்டஸ் டைவர்சிட்டி, ஒரு பெரிய டைவர்சிட்டியிலிருந்து நமக்கு தேவையான ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் கேட்டலாகையோ அல்லது ரெட்ரிவிங் இன்ஃபர்மேஷன்ஸையோ நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த டூலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தென் கிளாஸிஃபிகேஷன் பேவ்ஸ் வே ஃபார் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இன்டு குரூப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ் அண்டு ரிலேஷன்ஷிப். ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா பேசிஸ் ஆஃப் தர் சிமிலாரிட்டிஸ், தாவரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், டிஸ்சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமை, வேற்றுமை அண்டு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்புகள் மூலமாக தான். த பர்பஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இஸ் டு ப்ரொவைட் எ சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் expressing the relationship between the organisms. So taxonomists have assigned a method of classifying organisms which are called ranks. These taxonomical ranks are hierarchical. The scheme of classifications has to be flexible, allowing newly discovered living organisms to be added where they fit best. So இப்போ taxonomist வந்து பார்த்தோன்னா have assigned a method of classifying organisms which are called rank. அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அந்த ரேங்கின் அடிப்படையில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. திஸ் taxonomical ranks are hierarchical. அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், அதில் இருக்கக்கூடிய படிநிலைகள்னு சொல்கிறோம். த ஸ்கீம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஹேஸ் டு பி ஃப்ளெக்சிபிள். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ளெக்சிபிள், அதாவது மாறக்கூடியதாக இருக்கும். அலோயிங் நியூலி டிஸ்கவர்டு லிவிங் ஆர்கனிசம் டு பி ஆடட் வேர் தே ஃபிட் பெஸ்ட். ஸோ அப்போ புதுசாக ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கும் போது அந்த புது உயிரினத்தை கொண்டு நம்ம எங்கே வேணாலும் என்ன பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தென் நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். எதுக்காக கிளாஸிஃபிகேஷன் வேணும்? Understanding the classification of organisms can give an insight into other fields and has significant practical value. So, understanding the classification of organisms அப்படிங்கிறது to give an insight to other fields. ஸோ இப்போ இன்சைட் அப்படின்னா நம்ம மற்ற ஃபீல்டு, மற்ற பயாலஜிக்கல் ஃபீல்டு எடுக்கிறோம், இப்போ அனாட்டமி, ஃபிசியாலஜிலாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அதை தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் சிக்னிஃபிகண்ட் ப்ராக்டிக்கல் வேல்யூ நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். தென் classification helps us to know about different taxa, their phylogenetic relationship and exact position. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா classification helps us to know about different taxa. taxa அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா
அந்த ஸ்பீசிஸ் அந்த நம்ம ஹியரார்கிஸ்ன்னு படித்தோம் இல்லையா, கிங்டம், கிளாஸு, டிவிஷன் இதெல்லாம் படித்தோம் இல்லையா, ஸோ அதை தான் டேக்ஸான்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேக்ஸாவையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஃப்ரெண்ட் டேக்ஸாஸ் தேர் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் எக்ஸாக்ட் பொசிஷன். அதனுடைய ஃபைலோஜெனட்டிக் பொசிஷனாக அது எவல்யூஷனரி பேசிஸில் எந்த இடத்துல இருக்குது, ஸோ எந்த ஆன்சஸ்டர்ஸ்லேருந்து இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும், அண்ட் எக்ஸாக்ட் பொசிஷன் அதனுடைய சரியான இடத்தையும் நம்மளால் கணிக்க முடியும். இட் ஹெல்ப்ஸ் டு ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் சயின்சஸ் வித் regard to the diversity of organisms and the relationship with other biological branches. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதாவது என்ன சொல்லுவோம், பிளான்ட் சயின்சஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அதாவது இந்த பிளான்ட்ஸினுடைய டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் த ரிலேஷன்ஷிப் வித் அதர் பயாலஜிக்கல் பிரான்ச்சஸோட எப்படி இதாகுது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ட்ரெயின் பண்ண முடியும். Next, types of classifications. But taxonomic entities are classified in 3 ways. One வந்து பார்த்தா artificial, natural and phylogenetic. இந்த 3 type of classifications தான் நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா artificial systems of classification. இதில் 24 classes recognized by Linnaeus in his species Plantarum 1750 on the basis of stamens. ஸோ இப்போ stamen characters வச்சு இவங்க என்ன பண்ணுறாரு, 24 classes-ஆக classify பண்ணுறாரு. என்னென்ன, மோனாண்ட்ரியா, டயாண்ட்ரியா, ட்ரையாண்ட்ரியா, டெட்டாண்ட்ரியா, பென்டாண்ட்ரியா, அப் டு 24th கிளாஸ் கிரிப்டோகேமியா வரைக்கும், ரைட்டா. ஸோ அப்போ ஸ்டாமன்ஸினுடைய எண்ணிக்கை, ஸ்டாமன்ஸினுடைய நம்பர்ஸ் வச்சு தான் இவர் என்ன பண்ணிக்கிறாரு, பிரிச்சிருக்காரு. Carolus Linnaeus 1707 to 1778 was a great Swedish botanist and said to be the father of taxonomy. ஸோ இவரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்கிறோம். He outlined an artificial system of classification in species Plantarum in 1753, wherein he listed and 7,300 species and arranged in 24 classes, mostly on the basis of number, union, length and distribution of stamens. ஸோ இப்போ இவர் எடுத்துக்கிட்ட கேரக்டர் வந்து பார்த்தோன்னா கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒன்லி ஸ்டாமன் கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாரு. அதனுடைய நம்பரு, அது எப்படி அமைஞ்சிருக்கு, யூனியன் அதாவது மோனோடெல்ஃபஸா டயடெல்ஃபஸான்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கா, இல்லை அப்படின்னா லென்த்தா, டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இதை வச்சு தான் என்ன பண்ணிக்கிறாரு, இவர் கிளாஸிஃபை பண்ணிக்கிறாரு. The classes were further subdivided on the basis of corporal characteristics into orders. Hence the system of classification is also known as sexual system of classification. ஏன் இது செக்ஷுவல் சிஸ்டம் சொன்னோம், ஒன்று இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஸ்டாமன் கேரக்டர் அண்டு கார்பல் கேரக்டர் ரெண்டையும் தான் வச்சு என்ன பண்ணிக்கிறாரு, கிளாஸிஃபிகேஷனே பிரிச்சிருக்காரு. ஸோ அதனால் இதுக்கு பேர் அப்படின்னா செக்ஷுவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எதனால், ஸ்டாமன் அண்டு கார்பல்ஸ் ஆர் த செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட், ரைட்டா. தென் the system of classification though artificial was continued for more than 100 years after the death of Linnaeus due to its simplicity and easy way of identification of plants. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூட் ஃபார் மோர் தென் 100 years, 100 வருஷத்துக்கு மேலேயும் நம்ம எதை பயன்படுத்திகிட்டு இருந்தோம், இந்த சிஸ்டத்தை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம், ஏன் லினேயஸ் இறந்ததுக்கப்புறம் கூட. ஸோ எதனால் அப்படின்னா அதில் இருந்த சிம்பிளிசிட்டி அண்ட் ஈஸி வே ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது ரெண்டையும் பொறுத்து தான், ரைட்டா. Then, however, the system could not hold good due to the following reasons. ஸோ இப்போ இது வந்து சரியான கிளாஸிஃபிகேஷனாக இல்லை. என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, totally unrelated plants were kept in a single group, whereas closely related plants were placed in a widely separated groups. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே குரூப், அதாவது க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்கிறதும் வெவ்வேறு குரூப்லேயும் அதிகமான டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸை ஒரே குரூப்லேயும் இவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ளே வச்சுருந்துருக்காரு, ரைட்டா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஜிஞ்சிபிரேசி ஆஃப் மோனோகாட்டிலிடன் அண்ட் அனகார்டியசி ஆஃப் டைகாட்டிலிடன் வேர் பிளேஸ்ட் அண்டர் த கிளாஸ் மோனாண்ட்ரியா சின்ஸ் திஸ் பாசஸ் சிங்கிள் ஸ்டேமன். ஸோ இப்போ இவர் எடுத்துகிட்ட கேரக்டர் வந்து சிங்கிள் ஸ்டேமன் தான் சொன்னோம் இல்லையா, மோனாண்ட்ரியா, டயாண்ட்ரியா, ட்ரையாண்ட்ரியா அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் அதை வச்சுக்கிட்டு ஜிஞ்சிபிரேசி அப்படிங்கிறது மோனோகாட்டிலிடன், இஞ்சி ஃபேமிலி, அனகார்டியசி அப்படிங்கிறது டைகாட்டிலிடன், நம்ம முந்திரி பலாப்பழ ஃபேமிலி. ஸோ அது ரெண்டும் என்ன பண்ணுறாரு, அதில் ஒரே ஸ்டேமன்ஸ் தான் இருக்குங்கிற காரணத்துக்காக மோனோகாட்டிலிடனையும் டைகாட்டிலிடனையும் ஒரே குரூப்பில் கொண்டாந்து வச்சுருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ரூனஸ் வாஸ் கிளாஸிஃபைட் அலாங் வித் கேக்டஸ் பிகாஸ் ஆஃப் சேம் நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ். ப்ரூனஸ் அண்டு கேக்டஸ் இது ரெண்டும் வெவ்வேறு ஹேபிடேஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸ். ஸோ இப்போ இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேமன்ஸ் படி ஒரே குரூப்பில் கொண்டாந்து வச்சிருக்காரு. நோ அட்டம்ப்ட்ஸ் வேர் மேட் டு கிளாஸிஃபை பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் தி எய்தர் நேச்சுரல் ஆர் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் விச் எக்ஸிஸ்ட் அமங் பிளான்ட் குரூப்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணல அப்படின்னா நேச்சுரல் சிஸ்டம் படியோ அல்லது ஃபைலோஜெனடிக் படியோ பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இவர் ட்ரை கூட பண்ணல இல்லையா, ஒரு அட்டம் கூட இவர் எடுக்கலை. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா டீலிமிட்ஸ், அதாவது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் லினியர் சிஸ்டம், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் சிஸ்டம். ஸோ இப்போ நேச்சுரல் சிஸ்டம் அப்படிங்கிறது பாட்னிஸ்ட் ஹூ கேம்
after Linnaeus realized that no single character is more important than the other characters. ஸோ இப்போ லின்னேயஸுக்கு வந்து பாட்னிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் தான் வந்து இவர் லின்னேயஸ் எடுத்துக்கிட்டார் இல்லையா, மோர் இம்பார்ட்டண்ட்டை வந்து அதர் கேரக்டர்ஸை கொடுக்கல. ஸோ அக்கார்டிங்லி அன் அப்ரோச் டு எ நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஸ்ப்ரூட்டட் இன் ஃப்ரான்ஸ். ஸோ இப்போ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா ஃப்ரான்ஸில் தான் அதுக்கான முதல் அந்த ஸ்ப்ரூட்டட் விழுந்துச்சு. த ஃபஸ்ட் ஸ்கீம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஓவரால் சிமிலாரிட்டிஸ் வாஸ் ப்ரெசன்டட் பை ஆண்டனி லாரண்ட் டி ஜெஸ்யூ அப்படிங்கிறவர் 1789 என்ன பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பெந்தம் அண்ட் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இவங்க தான் பெந்தம் அண்ட் ஹூக்கர். A widely followed natural system of classification considered the best was proposed by two English botanists, George Bentham and Joseph Dalton Hooker. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸை கொடுத்தாரு. ரைட்டா, த கிளாஸிஃபிகேஷன் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 3 வால்யூம் ஒர்க் ஆஸ் அ Genera Plantarum 1862-1883 describing 202 families and 7,569 genera and 97,205 species. In this system, the seeded plants were classified into 3 major classes such as Dicotyledonnae, Gymnospermae and Monocotyledonnae. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிளான்ட்ஸ் வந்து 3 கிளாஸஸாக மேஜர் கிளாஸஸாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தோன்னா Dicotyledonnae, அடுத்தது Gymnospermae, அதுக்கு அடுத்தது Monocotyledonnae. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா Dicotyledonnae, அதாவது the seeds has 2 cotyledons are classified under Dicotyledonnae. Plants containing 2 cotyledons in the seed, leaves with reticulate venation, taproot system and tetramerous or pentamerous flowers come under this class. It includes 3 subclasses, Polypetalae, Gamopetalae and Monoclamidae. ஸோ இந்த Dicotyledonnae வந்து பார்த்தோம் அப்படின்னா Dicotyledon பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது. இதில் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பாலிபெட்டலே, அதாவது 3 சப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாலிபெட்டலே, கேமோபெட்டலே அண்டு மோனோக்ளாமிடியே. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா பாலிபெட்டலே, அதாவது பிளான்ட்ஸ் வித் ஃப்ரீ பெட்டல்ஸ் அண்ட் டைக்ளாமிடியஸ் ஃப்ளவர்ஸ் கம் அண்டர் பாலிபெட்டலே. இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 சீரீஸ். என்னென்ன? தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே அண்டு கேலசி ஃப்ளோரே. ஸோ பாலிபெட்டலே, பெட்டலே அப்படின்னா பெட்டல்ஸு இல்லையா, குரலாக இருக்கு இல்லையா, குரலனுடைய கேரக்டர் தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இங்கே எடுத்துருக்கிறாரு. ஸோ இதில் வந்து ஃப்ரீ பெட்டல்ஸ், அதாவது ஃபியூஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் தான் பாலிபெட்டலே. அண்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தர் டிவைடட் இன்ட்டு 3 சீரீஸாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தோன்னா தலாமி ஃப்ளோரே, அடுத்து டிஸ்கி ஃப்ளோரே, அதுக்கு அடுத்தது கேலசி ஃப்ளோரே. இதில் சீரீஸ் 1 தலாமி ஃப்ளோரே, இது வந்து பார்த்தோன்னா பூத்தளம். ரைட்டா, ஸோ அதை தான் வந்து தலாமி ஃப்ளோரேன்னு சொல்கிறோம். பிளான்ட்ஸ் ஹேவிங் ஃப்ளவர்ஸ் வித் டூம் ஆர் கோனிக்கல் ஷேப்டு தலாமஸ் அண்ட் சுப்பீரியர் ஓவரி ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் சீரீஸ். இட் இன்க்ளூட் 6 ஆர்டர்ஸ் அண்ட் 34 ஃபேமிலிஸ். தலாமி ஃப்ளோரே அப்படிங்கிறது டூம் ஷேப்டு தலாமஸ். ரைட்டா, அடுத்த சீரீஸ் டிஸ்கி ஃப்ளோரே அப்படிங்கிறது டிஸ்க் ஷேப்டு தலாமஸ். இதில் வந்து பார்த்தோன்னா 4 ஆர்டர்ஸும் 23 ஃபேமிலிஸ் இருக்காங்க. கேலசி ஃப்ளோரே அப்படிங்கிறவங்க கப் ஷேப்டு தலாமஸ். இதில் வந்து பார்த்தோன்னா இன்ஃபீரியர் ஓவரி இருக்காங்க ஆர் ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரிஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்காங்க. மொத்தம் இதில் 5 ஆர்டர்ஸ் அண்டு 27 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அடுத்து சப்கிளாஸ் 2 அப்படின்றதுனா கேமோபெட்டலே. கேமோபெட்டலே அப்படின்னா ஃபியூஸ்டு பெட்டல்ஸ். அங்கே வந்து ஃப்ரீ பெட்டல்ஸ் இருந்துச்சுல, அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தோன்னா 2வது சப்கிளாஸு ஃபியூஸ்டு பெட்டல்ஸ். ரைட்டா, ஸோ ஃபியூஸ்டு பெட்டல்ஸ்னு எடுத்துக்கிடும் போது இதில் 3 சீரீஸ் வர்றாங்க. யார் யார்? இன்ஃப்ரே, ஹெட்டிரோமிரே அண்டு பைகார்பெல்லட்டே. இதில் இன்ஃப்ரே அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் எபிகைனஸ் ஃப்ளவர்ஸ் இருப்பாங்க, அதாவது இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இங்கே வந்து ஓவரி கேரக்டர், அது இன்ஃபீரியரா அல்லது ஆஃப் இன்ஃபீரியரா அப்படிங்கிறத பொறுத்து தான். ஓகேவா? ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா 3 ஆர்டர்ஸும் 9 ஃபேமிலிஸும் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஹெட்டிரோமிரே. ஹெட்டிரோமிரே அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஃப்ளவர்ஸ் ஆர் ஹைப்போகைனஸ் அண்டு சுப்பீரியர் ஓவரி வித் மோர் தென் 2 கார்பல்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 3 ஆர்டர்ஸ் அண்டு 12 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைகார்பெல்லட்டே.